2 படகு கடற்கரை ஓரத்துல இருந்துச்சு. ஆனா சீமோன் பேதுருவுடைய படகு மட்டும்தான் இயேசுவுக்கு அவைலபிளா இருந்துச்சு. நீங்க இயேசுவுக்கு அவைலபிளா இருப்பீங்கன்னு சொன்னா, சீமோன் பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு டயர்டா உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப ஏசப்பா வந்து கேட்கிறாரு, உன் படகை சற்று தள்ளு அப்படின்னு கேட்குறேன். இப்போ சீமோன் பேதுரு நியாயமா என்ன சொல்லியிருக்கணும்? அதெல்லாம் முடியாதுங்க அப்படிதானே சொல்லியிருக்கணும். ஆனால் சீமோன் என்ன தெரியுமா செய்கிறாரு? படகை சற்று தள்ளுகிறார். தள்ளுனோன்னு ஏசு அதன் மேலே ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம்லாம் பண்ணி முடிச்சு எல்லாரும் கலைஞ்சு போனோன்னு இப்போ திருப்பி ஏசப்பா சொல்றாரு, படகை ஆழத்துக்கு விடு அப்படிங்கிறார். இரவு முழுவதும் ஆழத்துல நின்று ஒண்ணுமே கிடைக்காம தாங்க இப்ப கரை ஒதுங்கி தூங்கலான்னு போயிறேன். இப்ப ஏறுறதே பெரிய விஷயம். சற்று தள்ளுன்னு சொல்லி ஏறி உக்காந்துட்டு, சற்று தள்ளுன்னு சொல்லி தானே நீங்க ஏறினீங்க, இப்ப என்ன ஆழத்துக்கு போன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆனா அவன் என்ன செய்யறான்? சொன்னோன்னு திருப்பி ஆழத்துக்கு தள்ளுறான்.